டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே அப்பா கேக்குறாரு. ஒன்றும் இல்லையா, சும்மா தான். கையில் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. குடுறா இங்க. என்னடா இது? அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் ஏதோ. இது என்னடா பண்ணோம்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். மா என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும். ஆமாண்டா, பக்கத்துல தெரியுதுடா. மா தொடலாம் முடியாதுமா. ஏன் ரகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்போலாம் திறமை மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. போமா. ஏம்மா, இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க? அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ளே போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே, அதானே? அதே தான். அதில் ஹீரோயினோட உட்காந்து நிலா நட்சத்திரம்லாம் பார்ப்பான். என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துட்டு. அடப்பாவி, உனக்கு லவ்வெல்லாம் கூட இருக்காடா? என்னை யாருமா லவ் பண்ணுவா? ஏன், உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லைம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா. உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அதுக்கு என்ன செருப்பால் அடி. ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா, இல்லை நான் வெறும் கையோடய போகிறேன். அவங்க கையில் நான் 10 பைசா வாங்க மாட்டேன். சரி பார்க்கலாம்டா. டே ரகு, இந்தாடா 200 ரூபா. மா 2000 ரூபா கேட்டால் வெறும் 200 ரூபா தெரியுமா? இவ்வளோதான் கிடச்சிச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இதுக்கு மேலே உங்கள் அப்பாட்ட ஆட்டையை போட முடியல. இதா வரேங்க. ப்ளீஸ்மா, அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயாவது கொடுமா. இதுக்கு மேலே நான் சிக்கிக்க வேண்டாம். ஐயோ என்ன வந்துருச்சு இவருக்கு. இதா வரேங்க. மாமா ப்ளீஸ்மா. அவ்வளோதான். மா தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். எனக்கு அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா நீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்க மாவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? டேய் ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மம்மி நோ மம்மி, அந்த பொண்ணா சரக்கு ஸ்டேட் அடிச்சிச்சு. சும்மா வா. காட், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்துச்சு. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். யூ ஆல்வேஸ் ஈட்டிங். வாயை மூட்டு உட்கார். சைலண்டர். அப்பா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. வாயை மூடு. கம்முனு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கேட்டியா? நான் விழுந்துற போறேன். மளிகை கடைக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாமி போடுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கரண்ட்டை சொல்லி வை. வெளியே போட்டு போயிடறான், நனைஞ்சு போயிடுது, படிக்க முடியல. இனிமேல் அப்படி பண்ணானா காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. சரி. துரையன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம், ஏதோ தலைவலியாம். தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? இப்படி தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடு உருப்பிட்டுருவார். இப்போ என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ஏண்டா நாய, 200 ரூபா ஏமா அடிக்குற? கையில கால்ல வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபா கேட்டேன், நீ 200 ரூபா தான் கொடுத்த. 200 ரூபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபா கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவமானம்? அதான் கரெக்டா யாருக்கும் தெரியாம வீட்ல வந்து படுத்துட்டேன்ல. வீட்ல வந்து படுத்தியா? ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உனக்கு கூட ஞாபகம் இல்லையா? எப்படி இருக்கும்? தலைகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொண்டு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? காமெடி பண்ணாதடா. அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. இது வரைக்கும் அடிதடி மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. தம்பி தனியாக கஷ்டப்படுறானே, ஏதாவது வேலைக்கு போய் உதவி செய்வோம். போன வாரம் கூட கால் சென்டரில் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்தது. போகலாம்ல? எவ்வளோ நாளைக்கு தான் பில்டிங் கட்டுவேன்னு வெயிட் பண்ணுவார். அவர் என்னமோ ரொம்ப ஒழுக்கம் மாதிரி. நான் காலேஜ் படிக்கும்போது அவர் எனக்கு 2 வருஷம் ஜூனியர். 2 பசங்க என்ன கேலி பண்ணாங்கன்னு அவங்கள அடிச்சு 2 நாள் ஸ்டேஷனில் இருந்தார். அப்புறம் உன் கையில் ஒரு கயிறு கட்டுறேன்ல, இதே மாதிரி அவர் கையில் ஒரு கயிறு கட்டி, இந்த கயிறு கையில் இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் யார் மேலேயும் கை வச்சதில்லை. உங்கள் மேலே கூட.
அப்போ அண்ணனும் இனிமேல் யாரையும் அடிக்கக்கூடாதா? ஆமாம். உன் சொந்தக்காரங்க யாரையும் எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கும் என்ன பிடிக்காது. என்னையே அந்த கல்யாணத்துக்கு போக சொல்கிற, அதுவும் செங்கல்பட்டு வரைக்கும். உடம்பு சரியில்லை, ஜுரம் வர மாதிரி இருக்கு. உடம்பு முடியலன்னா பேசாமல் போய் படுக்க வேண்டியதானே, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கார்த்தியை கூட துணையாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு அவன் துணையா? அப்போ பெரியவனை கூட்டிகிட்டு போங்க. மூத்தவன் சொல்லு, பெரியவன் சொல்லி என்னையே கேவலப்படுத்தாத. மூத்தவன். போனா என்ன இருந்தாலும் நீ ரகு அடிச்சிருக்கக்கூடாது. தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை போய். அப்புறம் அவன் வீட்டை விட்டு போகிறேன்பா, நீங்களும் கோவத்தில் போடாம்பீங்க. அவன் ஒரு பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தெருமுனை வரைக்கும் போவான், நீங்களா பின்னாடி ஓடுவீங்க? நான் தான் ஓடணும். நான் அவனை அறையலைனா அதுதான் நடந்திருக்கும். சரி. ஹாரி பாட்டர், ஏய் ஹாரி பாட்டர் நில்லு. ஏய், சாயங்காலம் நானும் கார்த்தியும் செங்கல்பட்டு போகிறோம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒழுங்காக ஹெல்ப்பாக வீட்டில் இரு. உனக்கு வெளியில் வேறு வேலை ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் ஒழுங்காக வீட்டிலே இரு. நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவோம். நீ இன்னும் 2 தடவை சேர்த்து அரைஞ்சிருக்கணும். நல்லா பார்த்தியா? இதான் பீச். இப்போ சொல்லு, அன்னைக்கு நைட் என்ன சொன்னேன்? ஒரு நல்ல படத்துக்கு கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். நீ சொல்லவே வேணாம், நான் கிளம்புறேன். இரு சொல்றேன். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் தான் பிடிக்கும்னு சொன்னேன். சரி, அவ்வளவுதானா? சி, இதுக்கா என்ன இவ்வளோ ஆளே விட்ட? உனக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? மூஞ்சியே அப்படிதான். சரி, இது பாரு. ஐயோ ப்ளீஸ், எடுத்து பேசிடு. பரவாயில்ல, அம்மா தான். அம்மா தானா? எடுத்து பேசு. அதான் சொன்னேன்ல, சண்டை பேசுறது இல்லைன்னு. இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு, எடுத்து பேசிடு. எங்கள் வீட்டிலலாம் அப்படிதான். நான் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? என்னன்னா, ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினச்சேன். சரி, உனக்கு எது முக்கியமான விஷயம் தோணுதோ அதையே வச்சுக்க. அப்படிலாம் நினச்சிக்க. நீ தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட பேசு, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி வா, ட்ராப் பண்ணுறேன். இல்லை, எனக்கு 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, டைமுக்கு போகணும். உன் வண்டியில் கண்டிப்பாக போக முடியாது, ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான். வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க, வெளியவும் எனக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாதுல்ல? அந்த தம்பி இப்போ தான் வருது. தம்பி தம்பி தம்பி, ஏன்டா ஃபோன் அடிக்கல? என்னடா சொல்லுடா, ஏன்டா ஃபோன் அடிக்கல? அது நெஞ்சு வலின்னு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து பார்த்தப்போ தரையில் கிடத்துச்சுடா, செத்துடுச்சுடா. வந்த இப்ப எதுக்கு வந்த? உன்னை கொன்னுறேன் நானு, உன்னை கொன்னுறேன் நானு. உன்னை பெத்தது தவிர வேற என்னடா பாவம் பண்ணா? போச்சடா, போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இருக்க சொன்னடா, வீட்டுல இருடான்னு சொன்னனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நில்லுடா, அப்படியே நல்ல மரம் மாதிரி நில்லு. சாமி, சந்தோஷமாடா?
விட்டா எனக்காரு அம்மா. நீ திறமசாலி தான்டா, பின்னேன்டா உனக்கு வேலை கிடைக்கல? நடப்போம்மா, அதெல்லாம் திறமை மட்டும் இருந்தால் பத்தாதும்மா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. பாரு லட்சுமி, நம்ம இருக்கோன்ற மரியாதை இல்லாம எப்படி சிகரெட் பிடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப சிகரெட் பிடிக்கிறாங்க, ராத்திரி போய் பியர் அடிப்பாங்க. பேர் சொல்ற பிள்ளைய விட பியர் அடிக்கிற பிள்ளைங்க தான் அதிகம். அத பத்தி நமக்கு எதுக்கு? கிளாஸ்ல மரியாதையா இருக்காங்களா, அது போதும். டேய், நம்ம மகாலட்சுமிக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 35ல இருந்து 40க்குள்ள இருக்கும்டா. உடவையில சிக்குன்னு இருக்க. சிக்குனா எப்படி இருக்கும்? லட்சுமி மேடம் உங்களை பத்தி தான் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இடுப்பு மடிப்பை பாடுறா, சேலையில கவரா இருக்கும்போதே சுண்டி இழுக்குதே. இத கட்டினவன் யாரோ? ஐயோ, என்னடா என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? இந்த மடிப்பை பத்தியா? மடிப்பை பத்தி பேசாம மடிப்பை பத்தி பேசுறியா? உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? சிகரெட் பிடிச்சு பேசினா பெரிய பிஸ்தாவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேடம். கமெண்ட் அடிச்சதுக்கு அடிக்கிறீங்க. அடிச்சனா? என் கணக்குல இது அடிச்ச மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாதிரி. டேய், எனக்கு ஒரு மகன் இருக்கான்டா, சிங்கம் மாதிரி. நீ என்ன கிண்டல் பண்ணத அவன் மட்டும் பாத்துருக்கணும். அவ அடிக்கிற அடியில நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா உன் அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவான். சும்மா சிரிக்காதம்மா, அந்த பொண்ணாவது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ எங்க அவளை சொல்ல விட்டுருப்ப? ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நீ தானே சொன்ன திமிர் பிடிச்சவன்னு, அதான் ரூட்டை மாத்தின. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லனா ஈவ் டீசிங்னு உன்னை உள்ள தூக்கி போட்டுருப்பா. அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. ஆனா போகும்போது ஏதோ பிராந்தன்னு சொல்லிட்டு போனாமா, என்னமா அர்த்தம்? எனக்கு மட்டும் மலையாளம் தெரியுமா என்ன? ஆனா நீ செஞ்சதையும் அவ சொன்னதையும் பாக்கும்போது அநேகமா லூசுன்னு தான் அர்த்தமா இருக்கும். அதான் லூசா? ஆமா. என்னமாச்சு? என்ன மகாலட்சுமி மேடம், ரொம்ப டென்ஷனா? எனக்கு என்ன டென்ஷன்? குமரன் இருக்கும்போதே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அவன் ரொம்ப பதட்டப்படுவான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மைல்ட் அட்டாக் தான். நான் கொடுக்குற மருந்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். டேக் கேர், ஓகே? அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. எப்படிமா இருக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். குமரா, நான் ஒரு வேளை செத்துட்டேன்னா நீ என்னடா பண்ணுவேன்? கொன்னுடுவேன். இன்னொரு தடவை அப்படி பேசினா நானே உன்னை கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்னம்மா புதுசா? அம்மா, இன்னைக்கு என்ன நாள்? நீங்க எனக்கு 100 ரூபாய் தர நாள். மறந்துட்டீங்களா? உங்க பிறந்த நாள். இதுக்காகவே நான் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு கத்து வச்சிருக்கேன். பாடட்டுமா? சரி பாடு.
அபிபா ஏய் நீ வேற. எப்போ என் பையன் குமரன் தான் என்ன முதல்ல வாழ்த்துவான். அவன் வாயால ஒரு வாட்டி ஹாப்பி பர்த்டே கேட்டுட்டு அப்புறமா பாடு. உனக்கு நான் சந்தோஷமா 200 ரூபாய் கொடுக்குறேன். 200 ரூபாயா? அம்மா ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? அவன் சொல்லுவாண்டி, நீ போய் வேலை பாரு போ. போலாம். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லையே. சரி போலாம். அம்மா 100 ரூபாய் கொடுங்கம்மா, நானே பாடுறேன். ஏய் உன் பாட்டை கேட்க 100 ரூபா தருவாங்களா? பா அம்மா பாட்டுன்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதுமா. என்ன பாட்டுப்பா? தலேர் மெஹந்தி சிடி வாங்கணுமா? வா. ஆமா டேலர் மெஹந்தி. அவன் தான் ஜெயில உட்காந்து பாடிட்டு இருக்கானே. அம்மா சும்மா ரெடி. ஓகேம்மா சாயந்தரம் பாப்போம். எதுவும் மறக்கலையே? இல்லையே. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அம்மா என்ன? டிஃபன் சாப்பிட மறந்துட்டேன். தின்னு தின்னு நல்லா தின்னு. நீ திங்கிறது தான் எனக்கு வேணும். போப்பா போ போப்பா. ஓகேம்மா பாய். குட் மார்னிங் மேடம். போயா பேட் மார்னிங். அம்மா பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்காத புள்ள எனக்கு. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. எனக்கு என்னவோ நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு டவுட்டா இருக்குமா. நீ ஒரு தடவை பார்த்து ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இறங்குவேன். அங்க பாருடா இப்படி ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. அவங்க எல்லாம் அவங்க அம்மா கிட்ட கேட்டா சுத்துறாங்க. நீ மட்டும் ஏன்டா எனக்கு டென்ஷன் கொடுக்குற? உன்னை கேட்காம நான் ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? ஐயோ புல்ல இருக்குது. அவ உன்னை லவ் பண்றாளா? பண்றான்னு தான் நினைக்கிறேம்மா. நான் இல்ல நினைச்சப்போ. அவ பேர் என்னடா? மலபார். என்னடா அது பாரு வைன்ஸ்னு? பேர் என்னன்னு தெரியாதுமா, ஆனா நான் அவளை அப்படிதான் கூப்பிடுவேன். லவ் பண்றாளான்னு தெரியாது, ஆனா செல்ல பேர் மட்டும் நல்லா வச்சிருக்க. தேங்க் யூ. மா மலபார். யார்டா? மலபார். எங்க? அந்த எல்லோ சுடிதார்மா. இவளா? இவதான். டேய் நீங்க இரு, நான் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஹலோ ஆண்டி, நீ என்ன இங்க? ஃப்ரெண்ட்ட கூட ஷாப்பிங் வந்தேன். ஏய் போலாமாடி? ஸ்வாதி. ஹாய். ஹாய். ரவுடி யாரு? எங்க? நிக்கனே அவன்தான். என்ன ரொம்ப பேடிப்பிக்குது ஆண்டி. அவனை பார்த்தா எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. அப்படியா? பெரிய ரவுடியா? அம்மா இங்கோட்ட என்ன பாக்குது ஆண்டி. அவனா? அவன் உன்னை பயமுறுத்துறானா? டேய் டேய் உன்னதாண்டா. டேய் ஐயோ பரையன கேக் ஆண்டி. என்னடா பின்னாடி பாக்குற? உன்னதாண்டா. வாங்க வாடா. விட்டே ஆண்டி, எனக்கு போம்மா. இது வருங்க. நீ பயப்படாத ஆண்டி. நான் இருக்கேன்ல, நீ சும்மா இருமா. அடேங்க அப்பா. நடைய பாரு. அமிதாப் பச்சன் நினைப்போ லுக்க விடுற. பிரச்சனை வேண்டாம் போயிடலாம். என்னடா போஸ் கொடுக்குற? பெரிய ஹீரோ நினைப்போ தோலை உரிச்சிடுவேன். ஏண்டா டேய், பொம்பளைங்க என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா? தாய் குலம்டா. நான் பாக்குற தாய் குலத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பொங்கி எழுந்துருவேன். டேய் இவ கிட்ட மறுபடி வச்சுக்கிட்டே உன் கைய கால உடைச்சிடு. ஆமாங்க, உன்ன மாதிரி ஆள்லாம் சும்மா விடக்கூடாது. டேய் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? டேய் அடங்கடா. உங்க அம்மா யாருன்னு தெரியுமா? யாரு? நான் தான். உனக்கு கிக் பாக்ஸிங் தெரியுமா? தெரியாத.
அவனுக்கு தெரியும். அவன் அடிச்சான்னா போட போ, பட்டனை போ போ. டேய், உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் தரேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள போடு. டேய் சொட்ட, நீ கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போன் அடிக்குது. ஹலோ டேய் அண்ணா. டேய் டேய் வந்துடுறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. டேய் சொட்ட, அடி. அவன் எங்க வா. என்னடா பெரிய ரவுடியா? உதச்சனா போடா போ. வீட்டுக்கு போ. போடா போடா. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். வேண்டாம் ஆண்டி. ஏ பாவம் நல்ல குட்டி. நல்ல குட்டின்னா மலையாளத்துல நல்ல குட்டினா நல்ல பையன் அர்த்தம். அப்போ உனக்கு அவனை பிடிக்குமா? இதை கூப்பிடுறேன். டேய் டேய் வேண்டாம் ஆண்டி. கிட்ட வந்தா பயமா இருக்கு, தூரத்துல இருந்தா இஷ்டம். அப்படியா? அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரத்துல இருந்தே குடும்பம் நடத்த போறியா? அவன் என்ன சொன்னா தெரியுமா அவனுக்கு? இது காலேஜ் மார்க்கெட் இல்ல. போ. நீ தான் என் பையனை சொன்னதா? ஆமா, நான் தான் சொன்னேன். என் பையன் பொறுப்பை பத்தி எனக்கு தெரியும். அவன் உண்மையான காதலுக்கு பிறந்தவன், என்னைக்குவே ஜெயிக்கிறவன். ஆனா உன்ன மாதிரி பொறுக்கிய பெத்திருக்கா பாரு உன் அம்மா, அவகிட்ட போய் கேட்டு பாரு. காமத்துக்கு மட்டுமே பெத்திருப்பா. அப்போ உனக்கு தெரியும் யாரு. இன்னொரு தடவை அவன் அப்படி சொல்லாத. சொன்ன அவன் உன்னை கொன்னுடுவான். வாட குமரா. என்னமா ஒரு மாதிரி இருக்க? குமரா, உன் லைஃபுக்கு தப்பானதை நான் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்லடா. ஏமா அப்படி சொல்ற? உன் கோச் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நானும் நீ அந்த ஈஸ்வர் கிட்ட கோச்சிங் போனா நல்லதுன்னு யோசிச்சு தானடா சொல்றேன். அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இங்க இருக்காத, நீ போ. நீ போப்பா போ. அன்னைக்கு நீ சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருந்தது. மறுபடியும் போனா நான் எப்படிமா போறது? நான் முடியாதுன்னு சொல்றது உன் வார்த்தையை கேட்க முடியாதுன்னு இல்லை. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. எனக்கு நீ புரிஞ்சுக்கோமா. நான் வரேம்மா. மா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு. இது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். 3rd டைமாக வந்திருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்டில் அம்மா இருக்காங்க. எங்க? ஐசியூல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்னா கேளு. அம்மா பார்க்கணும் எனக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர். அவங்க எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும். வேற யாராவது எங்க அம்மா பார்க்கணும் சொல்லுங்க. குமரன், your mother's condition is helpless. நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு வரலாம். குமரா, போய் பார்த்துட்டு வா. வேண்டாம். டாக்டரே கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வா போ. முடியாது. அம்மாவை நீ பார்க்க வேண்டாமா? அம்மா உன்கிட்ட ஏதாவது சொல்ல நினைப்பாங்கடா. பயமா இருக்கு. நீ போய் பார்த்துட்டு வா. நீ போ. நீ போடா, போய் பார்த்துட்டு வாடா போ. அம்மா.
எனக்கு ஒரு கடைசி ஆசை. கடைசி ஆசைன்னு சொல்லாத. நான் சொல்றத கேளுடா. நான் போனதுக்கு அப்புறம் அம்மா ஒரு தடவை நான் சொல்றத கேளுடா. நான் போனதுக்கு அப்புறம் நீ உன் அப்பா கிட்ட போய் அவர் கூடவே இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காகடா. இதெல்லாம் அநியாயமா? உன்னை கிக் பாக்ஸிங் கத்துக்கன்னு நான் சொல்லல. நீயா கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அது ஒரு ரத்தத்துல இருக்கு. உங்க அப்பா யார் தெரியுமா? 6 தடவை கிக் பாக்ஸிங் சாம்பியன் பட்டம் வாங்கினாருன்னு தினமும் உன் ரூம்ல போட்டோ வச்சு கும்பிடுறியே, அந்த கிரேட் மாஸ்டர் ஈஸ்வர் தான் உங்க அப்பா. அவர்கிட்ட தான்ப்பா உன்னை மலேசியா போய் கோச்சிங் எடுத்துக்க சொன்னேன். அவர்கிட்ட போய் சேர்ந்து அவர் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணப்பா. சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ற. சத்தியம் பண்ண. உனக்காக நான் என்ன வேணா பண்றேம்மா. ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போயிடாதம்மா. நீ மட்டும் என்னம்மா? என்ன பாருமா. என்ன பாருமா. என்னம்மா? கொல்லிடுவாமா. என்ன பாருமா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாத மாமா. கொல்லிடுவாமா. வந்துடுமா பாருமா. என்கிட்ட ஏதாவது பேசுமா. ஒன்று விட்டு என்னால இருக்க முடியாதுமா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கெஞ்சி கேட்கிறப்பா ப்ளீஸ். அம்மா அம்மா எந்த அம்மா நீ இல்லாமல் என் வாழ்வே இல்லை.